அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நற்குணங்களில் நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான மற்றும் ஒரு குணம்தான் என்னது? இன்ன பிற மக்களிடத்தில் அன்பும் கருணையும் காட்டுவது. அல்லாஹு தஆலா தனது தூதரை பற்றி சொல்கின்ற பொழுது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹுவிடமிருந்து உண்டான அருள் உங்களுக்கு இல்லை என்றால், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லியுன்த லஹும் வலவ் குன்த ஃபல்லல கலீலல் கல்பி லஹும் ஃபல்லு மின் ஹவ்லிக். ஒரு கடின சித்தமுடையவராகவும் கோபப்படக்கூடியவராகவும் அவர் இருந்திருந்தார் அப்படின்னா, லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், மக்கள் எல்லாம் அவரிடமிருந்து சிதறி ஓடி இருப்பார்கள். ஆனால் அல்லாஹு தாலாவிடமிருந்து உண்டான அன்பும் கருணையும் அந்த தூதருக்கு இருந்ததுனால ஒரு நல்லதோர் தன்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலில் இருக்காங்க. ஒரு அரபி வர்றாரு, காட்டரபி, சிறுநீர் கழிச்சிருந்தார். எல்லா சஹாபாக்களும் போய் அடிக்க போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டுருந்தாங்க. விடுங்க, அடிக்காதீங்க, தெரியாமல் செஞ்சுட்டாரு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காட்டரபியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எப்பா, பள்ளிவாசல் அப்படிங்கிறது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் தொழுவதற்கும் உண்டான ஒரு இடம், சரியா? இந்த இடத்துல நீ என்ன செய்ய வேண்டாம், இது மாதிரி உண்டான காரியங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வாளை தண்ணி எடுத்து ஊற்றுங்கப்பா அப்படின்ட்டு தன்னுடைய தோழர்களுக்கு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தார்கள். அப்போ ஒரு காரியம் யாராவது ஒரு தடவை தெரியாமல் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு மனசை வருத்தப்பட வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் செஞ்சிடக்கூடாது. தெரியாமல் செஞ்சுட்டாங்க, மன்னிப்பு என்ன செஞ்சிடணும், நம்ம கொடுத்துடணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல தடவை இப்படி தான் இன்ன பிற மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக, யாராவது தவறு செஞ்சால் அதனை பொருட்படுத்தாதவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்கிறோம், அவர்களினுடைய வரலாறுகளிலிருந்து பார்க்கின்றோம். துர்ரா பின்த் அபி லஹப், யார்? அபூ லஹபினுடைய மகள் துர்ரா. அவங்க இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. ஏன்னா இஸ்லாத்தை தழுவின பிறகு உங்கள் வாப்பா தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சபிச்சது, உங்கள் உம்மா தானே நபி அவர்களை திட்டுனது அப்படின்ட்டு அந்த பெண்மணியை அவர்களினுடைய தாய் தந்தையர்கள் செஞ்ச ஒரு காரியத்தை வச்சு பழிக்கிறது. அழுதுகிட்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பெண்மணிக்கு அண்ணன் முறை வருது, சரியா, சின்னப்பா மகள். அப்படி வரக்கூடிய சமயத்தில் நபி அவர்கள் ஏன் இப்படிலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ட்டு தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்லிட்டு, இந்த துர்ரா என்னை சார்ந்தவள், நான் அவளை சார்ந்தவன் அப்படிங்கிறாங்க நபி அவர்கள். அப்போ யாராவது அவர் சார்ந்து ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா உடனே அதை பிடிச்சிக்கிட்டு பேசக்கூடிய, அதனை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தவறான ஒரு பழக்கம் மக்களுக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை கண்டிப்பாக களைய வேண்டும். எப்பொழுதுமே மன்னிக்கக்கூடிய தன்மையையும் பொறுமையையும் அதே மாதிரி இரக்கம் காட்டக்கூடிய தன்மைகளையும், ஏன்னா இந்த அடிப்படையில் நற்பண்புகளை நம்ம என்ன செஞ்சுக்கணும், வளர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் இந்த நற்பண்பை தந்துருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.